இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை கொலோன் நகரத்தினுடைய புனித புரூனோ என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 11ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். பிறந்தது ஜெர்மனி தேசத்துல, பணி செய்தது பிரான்ஸ் தேசத்துல. கர்த்தூசியன் சபையினுடைய நிறுவனராக இந்த புனித புரூனோ கருதப்படுகிறார். மருத்துவ படிப்பிற்கு பிறகு ஒரு கல்வியலாளராக தன்னுடைய பணியை தொடங்குகிறார். பல்வேறு இடங்களில கல்வி பணியையும் ஏழை எளியவர்களுக்கான இறை வார்த்தை பணியையும் இவர் செய்து முடித்தார் என்றும், இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் குறு மாணவர்களுக்கான பயிற்சியினுடைய தலைவராகவும் இருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல்வேறு உயர் பதவிகள் இவருக்கு வாழ்க்கையில கிடைத்தாலும் அரசர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் திருத்தந்தையர்களுக்கும் ஆலோசனை கொடுக்கிற ஒரு தகுதியான நிலையில இருந்தாலும் அந்த நிலையில கூட நேர்மை தவறாமல் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு காரணத்தினால் பல்வேறு நேரங்களில் இவர் தவறாகவும் புரிந்து கொள்ளப்பட்டார். பதவியிலிருந்து இவர் விலக்கப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நேரத்துல தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அடர்ந்த காட்டு பகுதிக்கும் மலைப்பகுதிக்கும் சென்று அங்கே சிறிய சிறிய அறைகளை அமைத்து கர்த்தூசியன் துறவு சபை இவர் தோற்றுவித்தார் என்றும், அந்த கர்த்தூசியன் துறவு சபை என்பது கடினமான ஒழுக்க நெறிகளோடு மௌனத்தை அடிப்படையாக கொண்ட, கடின உழைப்பை அடிப்படையாக கொண்ட, விவிலியத்தை வாசிக்கின்றதை ஒரு அடிப்படையாக கொண்ட, இறை வேண்டலை அடிப்படையாக கொண்ட ஒரு துறவு சபையாக இருந்தது. துறவர வாழ்வு கடினமாக இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இவருடைய அந்த துறவு வாழ்வை பின்பற்றி கர்த்தூசின் சபையில் சேர்ந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையையும் எளிமையையும் உண்மையும் தன்னுடைய வாழ்வாக்கி உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு புனிதராக இவர் அறியப்படுகிறார். பல புகழ்பெற்ற திருத்தந்தையர்கள் மற்றும் புனிதர்களுடைய ஆன்மீக குருவாகவும் இந்த புனித புரூனோ இருந்திருக்கிறார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் உண்மைக்கு சான்று பகருகிற ஒரு நல்ல வாழ்வை வாழ இறைவன் நமக்கு அருளித்தர இவருடைய பரிந்துரையால் மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நல்ல சமாரியரை பற்றின ஒரு நற்செய்தி வாசகம். இந்த நற்செய்தி வாசகம் தான் உலகத்திலேயே அதிகமாக பகிரப்பட்ட ஒரு நற்செய்தி வாசகமாக பலர் சொல்லுகிறார்கள். காரணம் இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து தருகிற அழகான உண்மையான வாழ்வியல் பாடம் என்பது. அன்புமிக்கவர்களே, பிறர் அன்பு என்பதற்கான ஒரு டெஃபனிஷன், ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். பிறர் அன்பு என்றால் என்ன? பிறர் அன்பு என்றால் ஒழுக்கமானவர்கள், உயர்ந்தவர்கள், பணம் படைத்தவர்கள், வசதியில் இருப்பவர்கள், ஆளுமையில் இருப்பவர்கள், துறவரத்தார் அல்லது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இறை அன்பு இருக்கிறதா, அல்லது அவர்களிடத்தில் உண்மையாகவே இறை அன்பு இருக்கிறதா என்பதை ஒரு கேள்விக்குறியாக்கி, உண்மையான இறை அன்பு, உண்மையான பிறர் அன்பு என்பது என்ன, உண்மையான மனித வழிபாடு என்ன என்பதையும் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபட நமக்கு சொல்லித் தருகிறார். ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்துல கல்வர்கள் கையில் அகப்பட்டு கல்வர்கள் அவரிடமிருந்ததை பறித்து கொண்டு அவரை குற்றுயிருமாக குலையுயிருமாக விட்டு சென்று விடுகிறார்கள். அவ்வழியே சென்ற மத குருமார்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் சென்ற ஒரு நேரத்துல யூத மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட, தீண்ட தகாதவர்களாக கருதப்பட்ட சமாரியர் ஒருவர் அவ்விடத்துல அவருக்கு உதவி செய்த ஒரு காரணத்தினால தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே அவருக்கு உண்மையான அடுத்து இருப்பவர், இவரே அவருக்கு உண்மையாகவே அன்பு செய்தவர், இவரே அவருக்கான மருத்துவ உதவிகளையும் செய்தவர், அவருடைய பராமரிப்பை செலவையும் ஏற்றுக்கொண்டவர் என்று தீண்ட தகாதவர்கள் என்று, சமுதாயத்துல விளிம்புநிலையில் இருப்பவர்கள், சமுதாயத்துல பாவிகள் என்று கருதப்படுகிற ஒருவர் தான் இன்றைக்கு உண்மையாகவே தன்னுடைய பிறரன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நல்ல சமாரியர் உதாரணம் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து தருகிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய உயர்வு என்பது, நம்முடைய பெருந்தன்மை என்பது, நம்மிடம் இருக்கிற செல்வம், நம்மிடம் இருக்கிற படிப்பு, நம்மிடம் இருக்கிற பொறுப்புகள், நம்மிடம் இருக்கிற அதிகாரத்தை பொறுத்து அல்ல, உள்ளத்துல உண்மையாகவே உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூடிய செயல்பாட்டுல தான் உண்மையான பிறரன்பும் இறையன்பும் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம், ஆனா அது செயலில வெளிப்படாது. அதைத்தான் திருத்தூதர் யாக்கோபு சொல்லுவார், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படி என்று. சமீபத்துல ஒரு 2-3 பேரை பற்றி தமிழகத்துல நான் வாசித்தேன். முதலாவது கல்யாண சுந்தரம் என்பவர் சென்னையில வசிக்கிறவர்.
இன்றைக்கு தமிழக இளைஞர்களால் கொண்டாடப்படுகிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய வளர்ப்பு தந்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அமெரிக்க நாட்டில் இருக்க வளர்ப்பு தந்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். உலக நாடுகள் இவருடைய அந்த அன்பு பணியையும் பிறரன்பு பணியையும் பாராட்டி ரொக்க பரிசுகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, இந்த கல்யாண சுந்தரம் என்பவர் தன்னுடைய வாழ்நாளில் பாலம் என்கிற ஒரு அறக்கட்டளை மூலமாக ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்து கொண்டு வருகிறார். தன்னுடைய ஓய்விற்கு பிறகு கிடைத்த மொத்த பணத்தையும் அந்த பாலம் என்கிற அறக்கட்டளை வாயிலாக ஏழை எளிய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மற்றும் வீடற்றவர்களுக்கும் உதவி செய்து கொண்டு வருகிறார். சாதாரணமாக ஒரு நூலகத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு சாதாரண நூலக அதிகாரி தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை தன்னுடைய சொத்தை எல்லாவற்றையுமே ஏழை எளியவர்களுக்காக எழுதி கொடுத்து ஒரு பிறரின்மை சாட்சியாக இன்னைக்கு விளங்கு கொண்டிருக்கிறார். இன்னொருவர் ஆலன் சாம்புவல் என்று சொல்லுவார்கள். அதாவது கூடுவாஞ்சேரி பகுதியில் இருப்பதாக இவரை பற்றி சொல்லுகிறார்கள். தினமும் ஏழை எளியவர்களுக்கு தன்னுடைய வருமானத்திலிருந்து பெரும் பகுதியை கொடுத்து உணவளித்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கான உடையை அளித்து கொண்டு வருகிறார். மக்கள் மனதில் பிரபலமானவராகவும் இவர் கருதப்படுகிறார். அடுத்தது கோயம்புத்தூர் பகுதியில ராஜா என்று சொல்லப்படுகிறார் மற்றும் ஒரு இளைஞர் ஏழை எளியவர்களுக்கு திருமண நிகழ்வுகளில் கிடைக்கிற உணவுகள் மற்றும் உணவகங்களில் கிடைக்கிற உணவுகளை கொண்டு வந்து ஏழை எளியவர்களுக்கு அன்றாடம் பசியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பு மிக்கவர்களே, பிறரன்பு என்றால் பெரிய அளவில் நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று அவசியம் அல்ல. அன்னை தெரசாவை போல நம்ம உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் அல்ல. மாறாக எளிமையான வகையில நம்மால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் செய்வதே உண்மையான இறை வழிபாடு என்பதை உணர்ந்து கொண்டு, உண்மையான மனித நேயம் என்பது, உண்மையான இறை வழிபாடு என்பது நம்முடைய உள்ளத்துல உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பது. அந்த எண்ணத்தை அன்றாட செயல்பாடுகளில் சின்ன சின்ன முயற்சிகளால் வெளிப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டு உண்மையான இறை வழிபாட்டை ஏறெடுக்க சின்ன சின்ன அன்பு செயல்களால் அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.